ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு அவர் ChellaKuTTies சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ஃபைன். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் ஒரு காரசாரமான கடலைப்பருப்பு தால். எங்க வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி பூரிக்கு செய்யற சைட் டிஷ். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் கூட இது. நார்த் சைடில் ஃபேமஸான டிஷ். நம்ம இதை சவுத் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன்ஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் ஆனியன் சாப் பண்ணி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸ் நல்லா கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் பிரவுன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதோட ரா ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல நம்ம 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுல கொஞ்சம் கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு விட்டு தக்காளி வந்து இது பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுல வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ண போறோம். வந்து 2 ஸ்பூன் சில்லி பவுடர் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். ஸோ அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வந்து ஆயில்ல நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மசாலாஸோட ரா ஸ்மெல் போற வரைக்கும். நெக்ஸ்ட் நம்ம 2 ஹார்ஸ் சோக் பண்ணி வச்சிருக்க கடலை பருப்பை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இதுல 1/2 ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கோங்க. salt ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அம்மா இப்ப குக்கர் மூடி போட்டுட்டாமா? மூடி போட்டுமா. போட்டுட்டு 7 விசில் வச்சு இறக்கிட்டு தேவைக்கேற்ப அதுக்கப்புறம் நம்ம பார்த்துட்டு கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டியதுதான். குக்கர் ஓபன் பண்ணிட்டோம். செம்ம வாசனையா இருக்கு. இத வந்து இப்ப வந்து நம்ம ஒரு பருப்பு மத்து வச்சு கொஞ்சம் அதை கடைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கார்னிஷிங்காக கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணினா நம்மளோட யம்மியான சைட் டிஷ். சோ நம்மளோட சூடான சுவையான கடலைப்பருப்பு தால் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த டிஷ்ஷோட இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். So stay home, stay safe, bye.